மேட்சோட கிராண்ட் ஃபைனல் வடசேரிப்பட்டி வெயிட் வர்சஸ் வடம்பலாப்பூர் ரெண்டு அணி கேப்டன் இருக்காங்க. இந்த மேட்சுக்கு 6 ஓவர் டாஸ் பண்ண யார் வடம்பலாப்பூர் டாஸ் 6 ஓவர் மேட்ச். அடுத்தபடியாக கடைக்குட்டி ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய சிங்கம் வடிவம்பட்டி மணி அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தன்னிகரற்ற நாயகன் வடசேரிப்பட்டியில மேட்ச் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா போதோ அதே மாதிரி அந்த ஆர்ஜி ஷாஜகான் அவர் பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அவருக்காகவே இங்க நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள்லாம். இதே மாதிரி எல்லா டோர்னமெண்ட்லயும் பேசுங்க, நல்லா பண்ணுங்க. இந்த கிராண்ட் ஃபைனல் மேட்ச் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த மேட்ச்னு சொல்லலாம். மோஸ்ட் அவாய்டட் ஆஃப் தி மேட்ச்னு சொல்லலாம். வடசேரிப்பட்டி விசஸ் வடமலாப்பூர். சோ இந்த மேட்சுக்கு 6 ஓவர் கொடுத்திருக்காங்க. 5 பால் யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மட்டும் பவர் பிளே இருக்க போது டாஸ் வின் பண்ணி வடமலாப்பூர் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஓபனிங் பேட்ஸ்மனா ஸ்ட்ரைக்ல இருக்க போறது பழனி, நான் ஸ்ட்ரைக்ல கௌதம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண லெஃப்ட் கார்த்தி வந்திருக்காரு. சோ மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போது பாப்பா மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பிட்ச் பால தெளிவா போட்டு கொடுத்தாருங்க. முதல் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு இந்த ஃபைனல் மேட்சை லெஃப்ட் கார்த்தி. இங்க செகண்ட் ஒன் ஆஃப் சைடுல கட் பண்ண பார்த்தாரு. ஒன் மோர் டாட் பால பதிவு பண்றாரு இங்க லெஃப்ட் கார்த்தி. தேர்ட் ஒன் சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு. திரும்ப அதை பார்த்து தெளிவா போட்டு கொடுத்தாரு. ஒன் மோர் டாட் பால பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க லெஃப்ட் கார்த்தி. கண்டினியூஸா 3 டாட் பால் போடுறாரு. போன பால் ரிட்டர்ன் நெக்ஸ்ட் டீ பால் ஸ்டம்ப் லைன்ல திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்க போய் சேவ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும். ஒரு ரன் மட்டும். ஃபிஃப்த் ஒன் கௌதம் ஆன் ஸ்ட்ரைக். ஷஃபிள் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரையான்னு பார்த்தா பிகன் ஸ்டம்ப்ல திருப்பி இருக்காரு. பேக்கப் ஃபீல்டர் நல்லா செய்வாங்க இங்க. ஸோ இங்க ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். ஒரு ரன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்ல பழனி பெரிய ஷாட்டுக்கான ட்ரையான்னு பார்த்தா பவுலரை தாண்டிடுச்சு. அப்படிங்கிறப்ப ஒரு ரன்கான வாய்ப்பா இருக்கும். சான்ஸ் ஃபார் ஒரு ரன் குயிக்கா ஓட்டாங்க. ஒரு ரன் மட்டும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுது. இங்க ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க வடசேரிப்பட்டி. கொஞ்சம் குயிக்கா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. காத்திருக்கிறது செகண்ட் ஓவர் போட நந்து வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல பழனி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பீச் பால் கனெக்ட் பண்ண பார்த்தாரு. டாட் பாலா மாறிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்க நந்து. செகண்ட் ஒன் அகைன் குயிக்கா இருந்துச்சு. திருப்பி விட்டுருக்காரு லெக் சைடுல. சான்ஸ் ஃபார் வெரைட்டி போய் சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ 1-2 ஓடி வந்துருவாங்க. கண்டிப்பா கம்ஃபர்டபுளா 2 ரன் ஓடி வராங்க. தேர்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு. ஆஃப் சைடுல விரட்டி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருக்கா கண்டிப்பா. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொண்டு வராரு இங்க பழனி. போன பால் ஒரு ரைடு. நெக்ஸ்ட் ஒன் ரீபால் குயிக்கா இருந்துச்சு. பேட்ல நிக்க நல்ல டேக்கன் இங்க. முதல் விக்கெட் லாஸ் பண்றாங்க வடசேரிப்பட்டி. பழனியோட விக்கெட் இங்க பறி போகுது. மிகப்பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு இங்க நந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா இங்க வடசேரிப்பட்டியோட ஆஸ்தான ஆல்ரவுண்டர் பார்த்தி வராரு. சோ லாஸ்ட் ஆனதே தென்னங்குடி டோர்னமெண்ட்ல ஒருத்தான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருந்தாரு. பாப்போம் இங்க என்ன பண்றாருன்னு. இந்த பவர் பிளேல லாஸ்ட் 2 பால். ஃபிஃப்த் ஒன் பார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து தெளிவா போட்டு கொடுத்தாரு. ஒன் மோர் டாட் பால பதிவு பண்றாரு இங்க நந்து. செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் குயிக்கா இருந்துச்சு. ஆஃப் சைடுல நல்ல செய்வாங்க. இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா இருக்கும். ஸோ இந்த ஒரு ரனோட 2 ஓவர் முடியுது. இங்க 2 ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க வடசேரிப்பட்டி. இங்க தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸலண்டா போட்டு கொடுத்த கார்த்தி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல பார்த்தி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்ல தெளிவா கட் பண்ணிருக்காரு. பிகன் ஸ்டம்ப்ல நல்ல ஸ்டாப் இங்க நந்து. இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும். ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் கௌதம் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்கூப்புக்கான ட்ரை தெளிவா ட்ரை பண்ணாருங்க. பிகன் ஸ்டம்ப்ல கண்டிப்பா பவுண்டரி போகும்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் போயிருச்சுங்க பவுண்டரி. எக்ஸலண்டா ட்ரை பண்ணாரு ஐடியாவை யூஸ் பண்ணி. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொண்டு வராரு இங்க கௌதம். தேர்ட் ஒன் அகைன் ஷஃபிள் பண்ணி பிகன் ஸ்டம்ப்ல திருப்பா பார்த்தாரு. சான்ஸ் ஃபார் வைடு கொடுத்துட்டாங்க. போன பால் ஒரு ரைடு. நெக்ஸ்ட் ஒன் ரீபால் ஸ்ட்ரைக்ல கௌதம் சென்சிபிளா ப்ளே பண்ணாரு. பவுலரை கலெக்ட் பண்ணிடுவாரு. அப்படிங்கிறப்ப டாட் பாலா மாறிடுச்சுங்க. ஃபோர்த் ஒன் பெரிய ஷஃபிள் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் தாண்டிச்சு. அப்படிங்கிறப்ப பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன். பவர் பிளே அதன் காரணமா ஃபீல்டர் ட்ரை பண்ணி சேவ் பண்ணி போட்டா இருக்க.
உள்ள சேவ் பண்ணி போட்டாரு. அப்படிங்கிறப்ப இங்க 1-2 ஓடி வந்துட்டாங்க. 2 ரன் மட்டும். ரைட் சாரிங்க 3 ரன் ஓடி வந்திருக்காங்க. 3 ரன். நல்ல ஃபீல்டிங். 5th ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவா போட்டு கொடுத்தாரு. ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து டாட் பால பதிவு பண்றாரு இங்க கார்த்தி. தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால். ஸ்டெப் அவுட் பண்ணி இன்சைட் எட்ஜ்ல பிகின் தி ஸ்டம்ப்ல நல்ல சேவிங்க. இங்க ரன் அவுட்கான வாய்ப்பா டைரக்ட் ஹிட் அடிச்சிட்டாருங்க. விக்கெட் கொடுத்துட்டாங்க. சோ விக்கெட்ல கௌதம் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது. விக்கெட்டோட 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. இங்க 3 ஓவருக்கு 21 ரன் அடிச்சிருக்காங்க வடச்சேரிப்பட்டி. 4th ஓவர் போட ராஜா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல பார்த்தி. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸா வந்துச்சு. ஆஃப் சைடுல சான்ஸ் ஃபார் பவுன்ஸ் ஆகி போயிருச்சுங்க. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொண்டு வராரு இங்க பார்த்தி. செகண்ட் ஒன் சூச்சிக்கு திரும்பி கனெக்ட் பண்றாரான்னு பார்த்தா சூச்சிக்கு திரும்பினதை பார்த்து தெளிவா போட்டு கொடுத்தாரு. 1 மோர் டாட் பால பதிவு பண்றாரு இங்க ராஜா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி லோ ஃபுல் டாஸை கனெக்ட் பண்ண பார்த்தாரு. ஸோ உடம்புல பட்டு ஃபீல்டர்கிட்ட போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும். 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பேட்ஸ்னா இங்கே லெஃப்டி ஸ்ரீ வந்திருக்காரு. 4th ஒன் பெரிய சுத்து சூப்பராக போட்டு கொடுத்தாரு. டாட் பாலாக மாற்றிட்டாருங்க இங்கே. 5th ஒன் பெரிய சுத்து அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ராஜா. கரெக்டாக உள்ளே போடுறாருங்க. லாஸ்ட் ஒன் பால் சூப்பராக போட்டு கொடுத்தாரு. டாட் பாலாக மாறிடுச்சுங்க இங்கே. 4 ஓவருக்கு 26 ரன் அடிச்சிருக்காங்க வடச்சேரிப்பட்டி இங்கே. 5வது ஓவர் போட ரெங்கா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல பார்த்தி. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. ஹேண்ட் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க. சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே 1-2க்கான வாய்ப்பா இல்லைங்க. 1 ரன் மட்டும்தான். ஸோ ரன் அவுட்டாக மாறிடுச்சுங்க. பேட்ஸ்மேன் அங்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ 2 பேட்ஸ்மேனே அதே ஒரே சைடு இருந்தனால பேட்ஸ்மேன் ஸ்டீவோட விக்கெட் இங்கே பறி போகுது. இங்கே ஃபீல்டர் மறைச்சிட்டாங்க. நமக்கு ஒழுங்காக தெரியலை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அரசு வந்திருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு. சுச்சி திரும்பினதை பார்த்து தெளிவாக போட்டு கொடுத்தாருங்க. ஸோ டாட் பால மாறிடுச்சு இங்கே. 3rd ஒன் ஷஃபிள் பண்ணி பெரிய சுத்து சூப்பரா போட்டாருங்க லோ கேப்டா. இதுவும் டாட் பாலா மாறிடுச்சு. பேக் டு பேக் 2 டாட் பால பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க ரெங்கா. 4th ஒன் வேலைக்கு வந்து லாங் ஆன்ல தரோட தெரிய உருண்டு போகுது. சான்ஸ் ஃபார் நல்ல சேவ் இங்க. அப்படிங்கிறப்ப இங்க 1 ரன்கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும். 1 ரன் மட்டும். 5th ஒன் பார்த்தி அண்ட் ஸ்ட்ரைக் ஷஃபிள் பண்ணி ஷார்ட் பிச் பால் கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பார்த்தி அவருக்கு ஒரு லைஃப் கிடைக்குது. அங்கே ஒவ்வொருத்தர் எரிஞ்சு பவுலர் தாண்டிடுச்சு. அப்படிங்கிறப்ப 2வது ரன்னும் கண்டிப்பாக புஷ் பண்ணிடுவாங்க. 2 ரன் ஓடி வந்துட்டாங்க இந்த பால்ல. 5th ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஷஃபிள் பண்ணி பெரிய சுத்து சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா இங்கே நல்ல சேவுங்க. அப்படிங்கிறப்ப இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும். 1 ரன் மட்டும். ஸோ இந்த 1 ரனோட 5 ஓவர் முடியுது இங்கே. 5 ஓவருக்கு 31 ரன் அடிச்சிருக்காங்க வடச்சேரிப்பட்டி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் கூட ஒரு யங்ஸ்டர் ஜேபி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது பார்த்தி. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் ஒய்டை விரட்டினாரு. சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக ஒய்டு தான் கொடுப்பாங்க. ஒயிட் பால். செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு ஆஃப் சைடில். சான்ஸ் ஃபார் பவுண்டரி போமான்னு பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அங்கே கார்த்தி. சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே கண்டிப்பாக 1-2 ஓடி வந்துடுவாங்க. 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு வந்து ஃபுல் டாஸ் பாலை கனெக்ட் பண்ண பார்த்தாரு. உடம்புல தான் போட்டிருக்கு. இதுவும் டாட் பாலாக மாறிடுச்சுங்க. 3rd ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்து காலில் தான் போட்டிருக்கு. பிகின் தி ஸ்டம்ப்ல நல்ல ஸ்டாப்பு. இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும். 1 ரன் மட்டும். 4th ஒன் அரசு ஆன் ஸ்டிக் திருகல் பந்து லெக் கட்டர் வேரியேஷன் லெக் சைடில் கனெக்ட் பண்ணி விட்டாரு. சான்ஸ் ஃபார் அங்கே நல்ல சேவ். நந்தி இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும்தாங்க இருக்கும். 5th ஒன் உடச்சு வந்துச்சு லாங் ஆன்ல. சான்ஸ் ஃபார் மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரி போயிருச்சுங்க. பார்ட்டி பேட்ல இருந்து அடுத்தடுத்த பவுண்டரியை பார்க்க முடியுது இங்க அடுத்தடுத்த பால்ல.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் பால். ஸ்டெம் லைன்ல பெரிய சுத்து உடம்புல தான் பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ரனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ரன் மட்டும். ஸோ இந்த ஒரு ரனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவடையிட்டீங்க. சார்பாக வருக 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 என வரவேற்கிறோம். 6 ஓவருக்கு 41 ரன் அடிச்சிருக்காங்க வடச்சேரிப்பட்டி. 42 டார்கெட் ஃபார் வடமலாப்பூர். அருமை மிகுந்த ஆளுநர் அண்ணன் என் கார்த்திகேயன் மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் பார்வையாளராக பொறுப்பேற்கும் எனது அன்பிற்குரிய அண்ணன் என் கார்த்திகேயன் அவர்களை வடசேரிப்பட்டி வெயிட்டணியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். ஆறு ஓவருக்கு 42 டார்கெட் அப்படிங்கிறப்ப வடச்சேரி டீம் சைடு நல்ல பவுலிங் லைன் இருக்கு. பாப்பா மேட்ச்ல என்ன நடக்குது. ஓப்பனிங் பர்சன் நான் ஸ்ட்ரைக்ல இருக்க போறது. காசி நான் ஸ்ட்ரைக்ல நந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ண பழனி. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல திருப்பிட்டாருங்க லெக் சைடுல. கண்டிப்பா பவுண்டரி போயிடும். முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்க காசி. போன மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் எக்ஸலண்டா விளையாடிட்டு இருக்காரு. செகண்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல டாப் எட்ஜ் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். ஸோ போன பால் 4 அடிக்க விட்டு இந்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பழனி இங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க ராஜா வந்திருக்காரு. ஸோ போன மேட்ச் ரெஸ்பான்சிபிளா ஆடி கொடுத்துருந்தாரு. இந்த மேட்ச் என்ன பண்றான்னு பார்ப்போம். தேர்ட் ஒன் சென்சிபிளா ப்ளே பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்படிங்கிறப்ப இங்க டாட் பாலா மாறிடுச்சுங்க. இந்த ஓவருக்கான முதல் டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க பழனி. ஃபோர்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகலை. அப்படிங்கிறப்ப ஃபீல்டர் கையில் இங்கே ஒரு ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க. ஒரு ரன் மட்டும். ஃபிஃப்த் ஒன் நந்தான் ஸ்ட்ரைக். முதல் பாலே சூச்சி திரும்பி அடிச்சுட்டாருங்க. இது கண்டிப்பாக மேட்ச் 6 தான் சொல்லணும். வெளில போய் விழுந்துருச்சு. சூச்சி திரும்பி ரொம்ப தூரம் அடிச்சது இந்த டோர்னமெண்ட்ல நந்து மட்டும்தாங்க. எக்ஸலண்டா விளையாண்டு கொடுத்துருக்காரு. முதல் பாலே 6 மாற்றி கொடுத்துருக்காரு இங்க நந்து. பேக் டு பேக் 2 வைடு போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒன் ரீபால். ஸ்லோ ஆயிரும்னா ஃபுல் டாஸ் டாப் எட்ஜ் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். நல்ல டேக்கன்ங்க பழனி. எக்ஸலண்டா போட்டு பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க நந்தோட விக்கெட் இங்க பறி போகுது. ஐடியா பண்ணி எடுத்து கொடுத்துருக்காருங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர் இங்க. செகண்ட் ஓவர் போல பார்த்தி வந்திருக்காங்க. ஸ்டேக்ல ராஜா. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸ்ல ஷார்ட் பிச் பால தெளிவா போட்டு கொடுத்துருக்காருங்க. ஒன் மோர் டாட் பால முதல் ஓவர் செகண்ட் ஓவர்ல பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க பார்த்தி. செகண்ட் ஒன் அகைன் குயிக்கா ஸ்டெம் லைன்ல பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. லாங் ஆன்ல பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா ஸோ பவர் பிளே அதன் காரணமா கண்டிப்பா பவுண்டரி போயிருங்க. ரெண்டாவது பால பவுண்டரியா மாத்தி கொடுத்துருக்காங்க இங்க ராஜா. தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸா கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போயிருக்கீங்க. பவுண்டரி இங்க அனதர் ஒன் பவுண்டரி அடிச்சு கொடுக்குறாரு இங்க ராஜா. அந்த டீம் பிளேயர்ஸோட செலிப்ரேஷனை பாருங்க. ஃபோர்த் ஒன் ஸ்டெம் லைன்ல சூப்பரா போட்டு கொடுத்தாருங்க. குத்துற இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் மாறிடுச்சு. இந்த ஒருக்கான ரெண்டாவது டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க பார்த்தி. ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா போயிருச்சுங்க. அனதர் ஒன் பவுண்டரி அடிச்சு கொடுக்குறாரு இங்க ராஜா. இந்த ஓவர்ல மட்டுமே 3 பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு. செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஸ்லோ ஆயிரும். இன்சைட் எட்ஜில் கீப்பர் மிஸ் பண்ண பேக்கப் ஃபீல்டர் சேவ் பண்ணுறாங்களாம் பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே டாட் பாலாக மாறிடுச்சுங்க. கடைசி பாலாக டாட் பாலாக போட்டு கொடுத்துருக்காரு பார்ட்டி. இதோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. இங்கே 2 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர். தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு கொடுத்த பழனி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் விக்கி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் வேலைக்கு வந்துச்சு. கண்டிப்பாக ஒயிட் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே பழனி. போன பால் ஒயிட் ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் கட் பண்ண பார்த்தாருங்க. குயிக்காக இருந்துச்சு. டாட் பாலாக மாறிடுச்சு. செகண்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லாங் ஆன்ல 1 பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி கொடுக்குதான்னு பார்த்தா நல்ல சேவுங்க இங்கே. ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும். ஒரு ரன் மட்டும். தேர்ட் ஒன் ப்ளே பண்ண பார்த்தாரு. ஸ்டெம் லைன்ல சூப்பராக போட்டு கொடுத்தாருங்க. டாட் பாலா மாறிடுச்சு இங்கே. ஃபோர்த் ஒன் லோ ஏற்கரா வந்துச்சு. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமா வெளில போய் விழுந்துருக்குங்க. குத்துன இடத்துல இருந்து தெளிவாக எடுத்து அடிச்சாரு ராஜா. ராஜா பேட்லேருந்து 4க்கு அப்புறம் 6ஐயும் பார்க்க முடியுது இங்கே.
ஃபிஃப்த் ஒன் அகைன் விலைக்கு வந்துச்சு. ஆஃப் சைடில் கிளாசிக்காக அடிச்சாரு. 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ போன பால் 6, இந்த பால் 4, 2 பால்ல 10 ரன் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இங்கே ராஜா தான் இந்த மேட்சை எடுத்துட்டு போறாரு. மிச்சம் இருக்கிற பாலுக்கு 5 ரன் அடிச்சா வின் பண்ணுவாங்க வடமலாப்பூர். இதோட லாஸ்ட் 1 பால் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு. இன்சைட் எட்ஜில் கீப்பர் கலெக்ட் பண்ணிட்டாரு. டாட் பால் மாறிச்சு. இதோட 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. இங்கே 3 ஓவருக்கு 37 ரன் அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர். மிச்சம் இருக்கிற ஓவருக்கு 5 ரன் அடிச்சா வின் பண்ணுவாங்க இந்த மேட்சை. மேட்ச் ஆல்மோஸ்ட் வடமலாப்பூர் சைடாக திரும்பிடுச்சு. பார்ப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குது. 4th ஓவர் போட ஒரு யங்ஸ்டர் நவீன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் விக்கி. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு. வேரிட்டி டேருங்க ஒய்டு ஆஃப் சைடில் நல்ல சேவிங்க. இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும். 1 ரன் மட்டும். மிச்சம் இருக்கிற பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். செகண்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. இதையும் ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணிட்டாருங்க. ஸோ அங்கே ஒரு ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. அப்படிங்கிறப்ப இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற பாலுக்கு 3 ரன் தான் அடிக்கணும். தேர்ட் ஒன் இன்சைட் எட்ஜில் உடம்புல தான் பட்டிருக்கு. பிகேந்தர் ஸ்டம்பில் ஓடியாருது. ஸோ அதுக்குள்ளே இங்கே 1 ரன் ஓடிடுவாங்க. 1 ரன் மட்டும். மிச்சம் இருக்கிற பாலுக்கு 1 அடிச்சா ட்ராப் பண்ணுவாங்க. 2 அடிச்சா வின் பண்ணுவாங்க இந்த மேட்சை வடமலாப்பூர். 4th ஒன் ஆஃப் சைடில் கிளாசிக்காக அடிச்சுட்டாருங்க. இதே வின்னிங் ஷாட்டை மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் மிஸ் பண்ணி பவுண்டரி போகுதான்னு பார்த்தா சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணி போட்டாங்களா பவுண்டரியா? 4 இல்லை சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப 1 ரன் மட்டும் தான். ஸோ மேட்ச் ட்ராவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் நல்ல சிவங்க. இங்கே 1 ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க. ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க வடமலாப்பூர். ஆல் லக் ஃபார் வடச்சேரிப்பட்டி. வரலாற்று சிறப்பம்சம் வாய்ந்த வடசேரிப்பட்டி ஸ்ரீ பிடாரியம்மன் முளை திருவிழாவினுடைய முத்தான முதல் பரிசுக்கான வெற்றியை வடமலாப்பூர் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அந்த அணியினருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்தபடியாக இந்த எவ்வித அசம்பாவம் இன்றி சிறப்பாக நடத்தி முடித்த வடசேரிப்பட்டியினுடைய அனைத்து இளைஞர் பட்டாளங்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் வடசேரிப்பட்டியினுடைய வெயிட்டணியின் சார்பாகவும் வடசேரிப்பட்டியினுடைய விழா கமிட்டியின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது ஆரவார வெடிசத்தத்தோடு இந்த பரிசளிப்பு விழாவானது தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. சிறப்பு இந்த கிராமத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிடாரியம்மன் என்கிற ஒரு ஆகச்சிறந்த ஆலய வழிபாட்டோடு ஆகச்சிறந்த ஆவினிலே அதிக கறவை மாடுகளை வைத்துக் கொண்டு ஆவினிலே புள்ளிப்பட்டியலே உயர்வு நிலையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான விவசாய குடிகள் வாழக்கூடிய கிராமம் இந்த வடசேரிப்பட்டி கிராமம். ஆகச்சிறந்த வீரர்களை வைத்திருக்கக்கூடிய கிராமம் வடசேரிப்பட்டி கிராமம். இந்த 7 நாட்கள் எவ்வித வெற்றி வாகை சூடிய அனைத்து அணிகளுக்கான பரிசளிப்பு விழாவானது தற்பொழுது ஊர் முக்கியஸ்தர்களின் சார்பாகவும் இந்த விழாவிற்கு பரிசளிப்புகளை வாரி வழங்கிய ஆளுமைகளின் சார்பாகவும் அந்த பரிசை அந்த வீரர்களுக்கு தந்து உற்சாகப்படுத்தும் வண்ணம் ஆனால் உங்கள் பார்வைக்கு வெளிச்சமாகிவிடும். இந்த 2 நாள் ஆட்டத்தை சிறந்த முறையில் உலகமெங்கும் வாழக்கூடிய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கொண்டு சேர்க்க பெருமையாக இருக்கக்கூடிய வளையொலி என்கிற ஆடுகளம் உரிமையாளர் வளையலுடைய ஆடுகளம் உரிமையாளர் பொக்கிசங்காரப்பட்டியினுடைய ஜெயராமன் அவர்களுக்கும் அடுத்தபடியாக இந்த மைதானத்தை திறம்பட வளம்பட வடிவமைத்து தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக் கொள்வதோடு இதோ வாயிலாக அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றோம். சிறப்பான பங்களிப்பாளர் இவ்வூர் இளைஞர்களிடத்திலே இதயபூர்வமாக வாழக்கூடிய ஒரு பங்களிப்பாளர் அருமை அண்ணன் கே மயில்வேல் வி கே கன்ஸ்ட்ரக்ஷனுடைய உரிமையாளர் வடசேரிப்பட்டியினுடைய அன்பு நாயகன் பண்பு நாயகன் பாசத்துக்குரிய பண்பாளருக்கு பொன்னாடி போட்டி விழா கமிட்டியாளர்கள் கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கஜாவினுடைய அந்த அன்பு ஆளுமையில் அந்த பொன்னாடியை பெற்றுச் செல்கிறார்கள். அடுத்தபடியாக சஞ்சய் படாக் சூப்பர்வைசர் அவரும் இல்ல. அடுத்தபடியாக எம்டிஆர் தமிழரசன் சார்பாக அருமையண்ணன் தினேஷ் அவர்களை விழா கமிட்டியின் வாயிலாக அழைக்கின்றோம். எம்டிஆர் தமிழரசனுடைய அன்பு நாயகன் 2வது பரிசுக்கான 40,000 ரொக்க பரிசை பங்களிப்பை தந்த அடுத்தபடியாக ராஜானன் அவர்களை சிவப்பட்டியினுடைய ராஜானன் சார்பாக இருக்கக்கூடிய அந்த ஆளுமையை அன்போடு அழைக்கின்றோம்.
பொன்னாடை போற்றி அந்த விழா கமிட்டியாளர்கள் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக வடசேரிப்பட்டியுடைய லோட்மேன் பணியில் பதவியில் இருக்கக்கூடிய பி ஆறுமுக மன்னன் அவர்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வருகிறவர்களை வரவேற்கின்றோம். அருமை அண்ணன் பி ஆறுமுக மன்னன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி விழா கமிட்டியாளர்கள் கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஆர் மகேஸ்வரன் அவர்களை விழா கமிட்டி வாயிலாக அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ஜி மகேந்திரன் கூலம் லாரி உரிமையாளருக்காக இருக்கக்கூடிய டிகேடியினுடைய கருப்பையார் தொழிலதிபர் வடசேரிப்பட்டியுடைய அன்பு நாயத்திற்கு பொன்னாடை போட்டி 6 வார கரவொலியோடு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற அருமன்னன் இருக்கிறார்கள். அடுத்த ஆனந்த் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக பார்வதி டாடா ஏசியினுடைய உரிமையாளர் வடசேரிப்பட்டி அன்பு நாயகன் செந்தில் ஓமுருகா அவர்களுக்கு தற்பொழுது விழாக்கள் கொண்டிருக்கிறார்கள். வினோத் பாலா டி ஸ்டால் நெப்புகை அருமன் நெல்லைசாமி அவர்களுக்கு விகே கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக அந்த பொன்னாடை போற்றி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் மயில்வேலன் அவர்கள் அதை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். செல்வராஜனுடைய உறவினர் தங்கவேல் அவர்களுக்கு விழா கமிட்டியில் பொன்னாடை போற்றி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தர்மராஜ் ராசிகிருஷ்ணனுடைய தர்மராஜ் அண்ணன் அவர்களை அடுத்தபடி ஏசிஎஸ் ஏஜென்சியினுடைய சந்திரசேகரன் அவர்களுக்கு விழா கமிட்டி பொன்னாடை போட்டி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு பேரவை வளையன்பட்டி திரு மணி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மரக்கன்று உபயத்தை வாரி வழங்கிய சின்னியா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி. அரங்குலவன் ராஜம் அண்ணன் எஸ் வீரமுத்து ஏர்கிங் டெக்கரேஷன் வடசேரிப்பட்டி அண்ணன் அவர்களுக்கு போட்டி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு சாராக இருந்து 2 நாட்கள் எங்களது மண்ணின் பெருமையை எடுத்து உரையாடிய அன்பு தம்பி திரு ஷாஜகான் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இதனை அப்படி காட்டுகிறோம். முதல் பரிசில் பங்கு கொண்ட திரு எஸ் பிச்சைமுத்து SPM லாரி சர்வீஸ் சோப்பட்டி அவர்களின் முதல்வனை வரவேற்க அன்புடன் வருகின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளூர் VCC சார்பாக அந்த சிறப்பு செய்வதற்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். சரி CRB ரைட். அடுத்த முறையாக பொன்னாடை போட்டி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உண்மையை கட்டுப்படும் திரு பொன்னையான் சன்ஸ் குடும்பத்தினருக்கு பொன்னாடை போட்டி விழா கமிட்டியாளர்கள் வாழக்கூடியவர், ஒரு மரக்கன்றாக வளர்ந்து நிற்பவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆக சிறந்த ஆளுமை, மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையினுடைய பார்வையாளராக பொறுப்பேற்க காத்திருக்கும் எனது அன்பிற்குரிய அண்ணன் என் கார்த்திகேயன் அவர்களுக்கு விகே கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக மயில்வேலன் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணனுடைய அன்புக்கும் பண்பிற்கும் எவ்வொரு இளைஞர்கள் என்றும் துணையாக நிற்பார்கள் என்கிற அவர்களுக்கு பொன்னாடை போட்டி விழா கமிட்டியாளர்கள் கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ரைட்டு, வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அடுத்தபடியாக இந்த நபர் தாங்க ரொம்ப முக்கியமான நபர். நீங்க இன்னைக்கு விளையாண்டு இருக்க காட்சியை இப்ப நம்ம பார்த்த கண்கள் மறைந்து போகும். ஆனால் என்னைக்கும் பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்திருக்கக்கூடிய பொக்கிசகார போட்டியின் பொக்கிசம் ஆடுகளம் என்கிற வலையொலியினுடைய அற்புத நாயகன் ஜெயராமன் அவர் இங்கு இந்த இடத்துல எல்லாம் அவருடைய ஆளுமை விஷால் அவர்கள் அந்த வரவேற்பிற்காக அழைக்கப்படுகிறார். ஜெயராமனுடைய அன்பு வளர்ப்பு விஷால் அவர்களை பொன்னாடை போற்றி விழா கமிட்டியாளர்கள் கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆடுகளம் வலையொலியினுடைய உரிமையாளர் ஜெயராமனுடைய அன்பு வளர்ப்பு விஷால் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வடமலாப்பூர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் படிச்சதுக்கு ஒரு என்கரேஜ் பியூட்டிஃபுல்லா என்கரேஜ் பண்ணாரு. அவருக்கு பொன்னாடை போட்டி விழா கமிட்டி என்கரேஜ் பண்றாங்க. அந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ரமேஸ்வரன் அவர்களுக்கு விழா கமிட்டி பொன்னாடை போட்டி கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலராஜன் அவர்களை மியூசிக் சார்பாக சகோதரருக்கு அந்த பொன்னாடை போட்டி விழா கமிட்டி. ரைட், அடுத்த ஓகே தானே. சிறப்பு செய்கிறோம். வாழ்த்துக்கள் பாராட்டுகள்.
கமிட்டி சிறப்பு செய்கிறார்கள். விழா கமிட்டி பொன்னாடை போற்றி கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இந்த ஆட்டத்தை பல்வேறு விதமாக உண்மையிலே பாராட்டணும். அம்மா சித்திரம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பீக் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த வீரர் ரொம்ப முக்கியமான வீரருங்க. சிறந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த வீரருக்கான பரிசு அம்மா சித்திரத்துடைய சண்டை கட்டி சேர்கிறார்கள். அந்த சிறப்பு பரிசு அம்மா சித்திரத்துடைய சண்டை இதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்க. அவங்க 30-40 வயசு சின்ன வயசாக சிறப்பான வயசு அந்த சிறப்பு வாய்ந்த வளர்ந்து வரக்கூடிய வீரர்களுடைய பரிசை அம்மா சித்திரம் சண்டை கட்டி செல்கிறார். நல்ல பந்து வீச்சுங்க. ஒரு அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாலும் கூட இந்த வீரர்கிட்ட ட்ரைனிங் இருக்கலாம். சூப்பர் பந்து வீச்சு, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்த அம்மம்பேட்டையில் அதே பரிசு தட்டி செல்றாருங்க வளர்ந்து வரக்கூடிய வீரர் கோவிந்தங்க. அடே அப்பா கோவிந்தா, வாங்க வாங்க. உங்க பந்து வீச்சுல நீங்க வந்து மிளந்து போயிட்டீங்க. உண்மையில கோவிந்தனுக்கு அதே டிராவல் பார்க்க சிறந்து வளர்ந்து வரக்கூடிய வீரராக அந்த பரிசை அம்மன்பேட்டை நாயகன் கோவிந்தன் அவர்கள் தட்டி செல்கிறார். கோவிந்தன் அவர்களுக்கு வரிசை வீட்டின் சொந்த வாழ்த்துக்கள். ரைட். அடுத்த அம்மா சித்தத்துடைய ரெங்கராஜுங்க வளர்ந்து வரக்கூடிய சிறந்த ஆல்ரவுண்டர் வீரர்கள் அந்த பரிசை தட்டி செல்கிறாங்க. ரெங்கராஜ் அவர்களுக்கு அந்த சிறப்பு பரிசாக ஷூ வழங்கப்படுகிறது. சிறந்த வீரங்க மாவட்டத்திலே தலை சிறந்த பந்து வீச்சாளர், தலை சிறந்த பட்டையாளர் அம்மா சித்திரம் நாயகன் ரெங்கராஜ் அவர்களுக்கு ஷூ பரிசாக சிறப்பு பரிசாக கொடுக்கப்படுகிறது. அம்மா சித்திரத்துடைய நாயகன் ரெங்கராஜ் அவர்களுக்கு பிராயம்மன் லாரி சர்வீஸ் உரிமையாளர் அருமையன் சங்கர் அவர்களுடைய சார்பாக கடைக்குட்டி மணி, ரைட், கடைக்குட்டி மணி சிங்கம் கொடுக்கிறாங்க. ஷாட்டுக்கு உண்மையில நான் ரொம்ப அடிக்ட் தலைவா, ரொம்ப கேவலமா ஆரம்பிக்க தலைவா. பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா பின்னி அடிக்கிறீங்க. கூத்திரிப்பட்டி கோபிக்கு சங்கரனே வாங்க. பிளாரிமன் லாரி சர்வீஸ் உரிமையாளர் சங்கரன் அவர்களை இந்த பரிசை அழைப்பதற்காக கொடுப்பதற்காக அழைக்கிறோம். சீக்கிரம் ரைட்டு. அண்ணே பள்ளிங்க கொடுக்குறாரு. அதே அப்பா கூத்திரிப்பட்டி சிங்கம், ஒரு வடசேரிப்பட்டி சிங்கம் பரிசை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் கோபி, வாழ்த்துக்கள். அடுத்து அம்மன்பேட்டையுடைய லெப்ட் அன்புங்க, அம்மன்பேட்டையுடைய லெப்ட் அன்பை கூப்பிடுறாங்க. மட்டி வீச்சாளர், சிறந்த மட்டி வீச்சாளர் அம்மன்பேட்டையுடைய லெப்ட் அன்பு. அம்மன்பேட்டையினுடைய அம்மன்பேட்டையினுடைய லெப்ட் அன்புங்க, செம்ம பாக்ஸ் பண்ணுங்க. அண்ணன் கார்த்திகேயன் கையில் வாயிலாக அந்த பரிசை பெற்று செல்கிறார். அடுத்தபடியாக வடமலாப்பூர் நந்தன் அவர்களை அழைக்கிறோம். பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல வடமலாப்பூர் நந்தன் அப்படி நந்து காட்டுவாரு. அற்புதமான மட்டையாளர். வாழ்த்துக்கள். பெஸ்ட் பவுலருங்க, லெப்ட் கார்த்தியாங்க, பெஸ்ட் பவுலர் வந்து இந்த டோர்னமெண்ட்டுடைய பெஸ்ட் பவுலருங்க லெப்ட் கார்த்தி. வடமலாப்பூரினுடைய அந்த நாயகன் கார்த்திக்கு அந்த பரிசு கொடுக்குறாங்க. நல்லா ஜோரா கரகப்படுத்துங்க. எப்படிதான் நாலு இப்பெல்லாம் பந்து போடுறாருப்பா. அடே அப்பா, லெப்ட் கார்த்தி, வடமலாப்பூருடைய லெப்ட் கார்த்திக்கு அந்த சிறந்த பந்து வீச்சாளருக்கான பரிசு. பெஸ்ட் ஆஃப் தி பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட்னா அது வடமலாப்பூர் ராஜான்னு நாமினேஷன் பண்ணிருக்காங்க. இந்த தங்கத்தோட அடி, சிங்கத்தோட அடிங்க. பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டை வந்து வடமலாப்பூர்
வடமலாப்பூர் ராஜா தட்டி சொல்றாங்க. சரியான அடி. அதே அப்பா ரைட்டுங்க. வடமலாப்பூர் ராஜாவுக்கு பெஸ்ட் டோர்னமெண்ட் பிளேயருடைய அவார்டு வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட்டு. முல்லை நகர்ல வந்து ஒரு வீரர் சிறப்பா ஆடுவாருங்க. சுரேஷ் அண்ணனுக்கு அந்த டி-ஷர்ட் அவார்டு கொடுக்குறாங்க. சிறப்பான பிளேயருங்கிறத பாராட்டி முல்லை நகர் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கு நல்லா ஆடுவாங்க. லாங் ஷாட்லாம் பயங்கரமா ஆடுவாரு. அருமையன் சுரேஷ் அவர்களை பாராட்டி முல்லை நகர் சுரேஷ் அவர்களுடைய மட்டை வீச்சு திறனுடைய பலனை பாராட்டி டி-ஷர்ட் உபயோகத்தை வழங்கியிருக்கிறார்கள். எல்லா மேட்ச்லயும் பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருங்க சுரேஷ். முல்லை நகர் சுரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே பிரைஸ வாங்குறதுக்காண்டி ஒரு ஊர்ல 27 ரன் அடிச்சாருங்க. அவர் டீம் சுரேஷுடைய மாற்று அண்ணன் இவரும் பயங்கரமான பிளேயரு. ரைட். அந்த டி-ஷர்ட் உபயோகம், அந்த மெடல் உபயோகம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட். அடுத்த அதே பரிசு தட்டி சொல்றாரு கூத்திரிப்பட்டி ரமேஷ் அண்ணனை அன்போடு அழைக்கிறாங்க. வருடந்தோறும் அந்த ஸ்டிக்கர் உபயோகம்லாம் பரிசீலிப்பட்டிக்கு சிறப்பாக செய்யக்கூடிய அன்பு நெஞ்சம் ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கு ஒரு ஓவருக்கு 8 ரன்னுக்கு பந்து போட்டாருங்க. செம்ம பவுலரு, செம்ம பேட்ஸ்மேனு, செம்ம ஆல்ரவுண்டரு ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கு அந்த சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. கூத்திரிப்பட்டி ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கு அந்த சிறப்பு பரிசு. வடக்கிரிப்பட்டியுடைய தங்க நாயகன் ரமேஷ் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. வடமலாப்பூர் ஜேபி பெஸ்ட் ஃபீல்டராங்க. வாங்க தடுப்பானே வாங்க. அடே அப்பா பெஸ்ட் ஃபீல்டருங்க. வடமலாப்பூரினுடைய சிறந்த தடுப்பானை. வைகை அணை, ஈரோடு அணைலாம் என்ன அணை? வடமலாப்பூர் அணையை பாருங்க. சிறந்த தடுப்பானைங்க. அடுத்த இவரை பத்தி சொல்லவே வேணாங்க. எல்லா மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்க. அவர் ஸ்டிக்கரிங் ஸ்டம்பிங் ரொம்ப அழகா இருக்கு. ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ். அம்மாசித்திரம் நாராயணன் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல்லா விளையாடுவாங்க. எல்லா மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்றது கில்லாடிங்க. நல்ல மனுஷங்க. ஆர்கியூவே பண்ண மாட்டாங்க அம்பையர்ட்ட. சூப்பர் மனுஷங்க. அம்மாசித்திரத்துடைய நாராயணன் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வழங்கப்படுது. அடுத்த அம்மன்பேட்டை ஹாட்ரிக் விக்கெட்டை சரித்த கேப்டன் நந்து அவர்களை அழைக்கிறோம். ஹாட்ரிக் விக்கெட்டை வீழ்த்திய அம்மன்பேட்டையினுடைய நந்து. ரைட் ரைட். வடம கொஞ்சம் அது பேனா இருட்டு டைம்ல கோச்சுக்காதீங்க. அம்மன்பேட்டை நந்து தாங்க கூப்பிடுறாங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். அதாங்க சிறந்த கமிட்டினா வடசேரிப்பட்டி கமிட்டி தாங்க. அடுத்த வந்து அடுத்த வளர்ந்து வரக்கூடிய வீரர்களுடைய விருதை முல்லைநகர் மதியை கூப்பிடுவாங்க. பெஸ்ட் பவுலர் முல்லைநகர் மதி. ரைட். கொட்டி போகும் பாருங்க. அந்த டீம் பேரை சொல்லும் பொழுது மாவட்டத்திலே ஒரு அணியினுடைய பெயரை சொல்ல போறேன். செம்ம பார்மேஷனுக்கு மாவட்டத்திலே இந்த அணிக்கு நிகர் எந்த அணியும் இல்லை என்பதை நீங்களே மனதார ஒப்பிக்கொள்வீர்கள். ஒரு டீம் ஒரு மேட்ச் ஆரம்பிச்சு ஒரு டைம் கொடுக்குறாங்கன்னா அது ½ அன் அவருக்கு முன்னாடி இங்க அட்டெண்டன்ஸ் ஆவாங்க. சிறந்த டீம், மாவட்டத்துடைய தலை சிறந்த அங்கீகாரம் பொருந்திய டீம், பெஸ்ட் டீம்ங்கிற அவார்டு அம்மாசிபுரம் டீம்.
இன்னும் ஆக சிறந்த ஆளுமைகளையும் மாப்பிள்ளை கண்ணதாசன் அவர்களும் சிறப்பான முறையில் வழிநடத்தி இந்த டோர்னமெண்ட்ல சிறந்த டீம் அம்மா சத்திரம் சார்பாக அருமையின் ராஜன் சார்பாக கண்டிப்பா கரெக்டான டீமுக்கு கரெக்டான பொருள் போயிருக்கீங்க. சனிக்கிழமை அன்னதானம் போற டீம் இந்த டீம். ரைட் அந்த டீம் வந்து அவங்க அந்த வேணுகோபால சாமிக்கு அந்த அரிசி முட்டை கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. அந்த டீமுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தம்பி சஞ்சய் வாங்க தம்பி, உங்களை ஒரு அண்ணன் பாராட்டணும் கூப்பிடுறாரு. வாங்க தம்பி. அரிசி முட்டை தட்டி செல்லும் டீம் அம்மா சந்திரன் டீமுங்க. வாழ்த்துக்கள். தம்பி சஞ்சயை பாராட்டி வடமலாபுரின் சிங்கம் தற்போது பொன்னாடி போட்டி பாசம் வைக்க நேசம் வைக்க தோல் என்று வாழ வைக்கிறதுக்கு வடமலாபுரி சிங்கம் ஒரு எடுத்துக்காட்டுங்க. அடுத்த யார் தலைவா? பிரைஸ் அவார்டுங்க. சுழற்கோப்பையை அம்மன்பேட்டை அணியினர் தட்டி செல்கிறார்கள். ஐந்தாவது பரிசுக்கான சுழற்கோப்பையை அம்மன்பேட்டை அணியினர் தட்டி செல்கிறார்கள். அந்த அணியினுடைய அணி தலைவரும் சிறந்த ஆளுமையும் இருக்காங்க. வாங்க 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 வாங்க. இருட்டுக்குள்ள ஒரு மிரட்டல் காண்பிக்க முடியும்னா அது வடசேரிப்பட்டி வெயிட்னால மட்டும் தான் முடியும். அதை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐந்தாவது பரிசிற்கான கோப்பையை அம்மன்பேட்டை அன்பு நெஞ்சங்கள் தட்டி செல்கிறார்கள். அந்த ரொக்க பரிசையும் தட்டி செல்கிறார்கள். அன்போடு அழைக்கின்றோம். ஐந்தாவது பரிசை வாரி வழங்கிய பாஸ்கரனுடைய தகப்பனாரை அன்போடு அழைக்கின்றோம். ஐந்தாவது பரிசுக்கான கோப்பையை அம்மன்பேட்டை அணியினர். நான்காவது பரிசுக்கான கோப்பையை உண்மையிலே மாவட்டத்திலே தலை சிறந்த பந்து வீச்சாளர்களை வைத்திருக்கக்கூடிய டீம் கூத்திரிப்பட்டி டீமுங்க. அந்த டீம் சார்பா அந்த நாலாவது பரிசுக்கான கோப்பைக்கான பரிசை தட்டி செல்கிறார்கள். அடுத்த நான்காவது பரிசுக்கான கோப்பையை கூத்திரிப்பட்டி டீம் வாங்குறாங்க. எல்லாருமே வாங்கலாம்டா பிரைஸ். அடுத்து நான்காவது பரிசுக்கான அந்த கோப்பையை நான்காவது பரிசுக்கான அந்த கோப்பையை கூத்திரிப்பட்டி டீம் நல்லபடியா ஆரவார கடவுளையோடு பெற்று செல்றாங்க. நான்காவது பரிசு எஸ்கேஆர் பேக்கரி அடுமலை எஸ்கேஆர் உணவகம் அன்பு அடுத்தபடியாக முத்தான முறையாக முத்திரை பதிக்கக்கூடிய மூன்றாவது பரிசிற்கான கோப்பையை அம்மா சித்திரம் அப்துல் கலாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அணியை வழிநடத்தக்கூடிய அருமையன் சுப்பிரமணியன் அவர்களும் கண்ணன் அவர்களும் மற்றும் மாப்பிள்ளை கண்ணதாசன் அவர்களும் மற்றும் பெயர் அறியாத அனைத்து ஆளுமைகளின் சார்பாக அந்த பரிசானது ஒப்படைக்கப்படுகிறது. மூன்றாவது பரிசிற்கான கோப்பையை அம்மா சித்திரம் அணியினர் தட்டி செல்கிறார்கள். பரிசுக்கான அந்த பரிசை அம்மா சித்திரம் அணியினர் தட்டி செல்கிறார்கள். இந்த நாளிலே சிறந்த அணியாக பலம் வந்த அணி, சிறந்த பெர்ஃபார்மர் பிளேயர் வாங்கின அணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த வடசேரிப்பட்டி ஈடு இணையற்ற வெயிட் அணியினுடைய வடசேரிப்பட்டி ஈடு இணையற்ற இரண்டாவது பரிசை தட்டி செல்லக்கூடிய அணி வடசேரிப்பட்டி அணிங்க. வடசேரிப்பட்டி டீம்
அருமை மிகுந்த ஆளுமைகளோடு அந்த கோப்பையை கைப்பற்றுறாங்க. ஈடையற்ற இரண்டாவது பரிசாக வடசேரிப்பட்டி வெயிட் டீம் வெயிட்டா வாங்குறாங்க அந்த பரிசை. செகண்ட் பிரைஸ் வந்து வடசேரிப்பட்டிங்க. வண்டியில பயணிக்கிறோம் சரி கொஞ்சம் பார்த்து வண்டியை ஓட்டுங்க. ரைட்டு. இந்த பரிசு கொடுக்க எல்லா ஆளுமைகளையும் அன்போடு அழைக்கிறாங்க. தலைவா எல்லாம் ஜோரா கைத்தட்டி முடிச்சா முதல் பரிசை அனைத்து டீமுக்கும் நன்றி. வடசேரிப்பட்டி கிராம பொதுமக்கள் வாரியம் சார்பாக